நாம எவ்வளோதான் வெரைட்டியாக சாதம் செஞ்சாலும் இந்த தாளிச்ச சாதத்தை அடிச்சுக்கவே முடியாது. மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலான்னு லிஸ்டே வச்சிருந்தாலுமே இந்த சாதத்தில் எதுவுமே போடாமல் செஞ்சாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் கண்ணை மூடிட்டு இந்த ரெசிபியை அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 போல் காஞ்ச மிளகாய், இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 3 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் இப்போ அதையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் பொடி, 2 சிட்டிகை போல் பெருங்காயம் போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் சாதம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான தாளிச்ச சாதம் ரெடி. கூட கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு கொடுத்துட்டா போதும், லஞ்ச் அப்படியே ஜம்முன்னு முடிச்சிடலாம். பேச்சுலர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.